Hello guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு PYQ discussion இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 8 classes போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து இப்போது 9th கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம சேனலில் TNPSC சிலபஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த PYQ டிஸ்கஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஜகத் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசு 2007 வழக்கு எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் உறுப்பினர்கள் MLA MPs வெளியிருந்து ஆதரவு தருதல். அதாவது இதுக்கு ஆன்சர் சி. இந்த வழக்கில் தான் இது ஒரு முக்கியமான வழக்கு. ஜகத் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசில் தான் நம்மளுக்கு 10th ஷெட்யூலில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் இதன் மூலியமாக தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த வழக்கில் தான் ஒரு MLA MPஸாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போது ஒரு சுயேட்சையாக இருக்காங்களோ இல்லை ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னாலோ அந்த இதை தடை செய்கிற சட்டம் இந்த ஜகத் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசு வழக்கில் தான் கொண்டு வந்தாங்க. அது இதில் முக்கியமாக சபாநாயகரோட அதிகாரத்தையும் இந்த தீர்ப்பு உறுதி செய்யுது. சபாநாயகரோட, ஏன்னா அவர் தான் இப்போ என்ன இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. சபாநாயகர் மட்டும்தான் இதில் கேள்வி கேட்க முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து ஒரு 7 MPs எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 3ல் 2 பெரும்பான்மை, அதாவது ஒரு கட்சியில் 3 பங்கில் 2 பங்கு அவங்க போனாங்கன்னா இந்த தடை சட்டம் இந்த தடை சட்டம் செல்லுபடி ஆகாது. அதாவது அவங்களுக்கு மேலே போட தேவையில்லை. பட் ஆனால் இதுக்கு மேலேயோ இல்லை இதோட கம்மியாகவோ போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கண்டிப்பாக அவங்க மேலே நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ அதை தான் இந்த ஜகத் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசு நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கிராம பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் கீழ்நிலை என்ன? அதாவது நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தோம், 1993 கொண்டு நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா பஞ்சாயத் ராஜ் அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் மொத்தம் 3 அடுக்கு பஞ்சாயத்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. அதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்நிலைன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இது எது வரும் அப்படின்னா கிராம சபை வரும். அப்போ ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு முதல் நிலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலை மேல்நிலை பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஊராட்சி, இதுதான் மேல்நிலை, அதாவது ஜில்லா பரிஷ். அதே மாதிரி இடைநிலை பார்த்தோம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம், அதாவது பஞ்சாயத் யூனியன். அதே மாதிரி கடைநிலை தான் கிராம சபை. கிராம சபா. ஓகே, அப்போது இதில் கடைநிலை எங்கே வருது, இதுதான். இப்போ முதல் நிலை மேல்நிலை, இடைநிலை, அடுத்து கீழ்நிலை. ஓகே, இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இது படி ஆக்சுவலாக இது நம்மளுக்கு சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி, ஸோ சட்டத்திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 33% நம்மளுக்கு. இப்போ சட்டத்திருத்தம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 50% நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள்,
அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அடிப்படை கடமைகள் வேறு, அடிப்படை உரிமைகள் வேறு. அடிப்படை கடமைகள் வந்துட்டு நம்மளுக்கு எதில் கொண்டு வந்திருப்பாங்க? 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி நம்மளுக்கு பார்ட் ஏ மட்டும் இருந்திருக்கும். இதில் என்ன சேர்த்தாங்க? பார்ட் ஏனும் அதில் 51 ஏன்றதில் மொத்தம் 11 கடமைகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வரும். ஓகேயா? அதே மாதிரி இது வந்து என்னது? பார்ட் 14 என்ன சொல்லுது? 14A நம்மளுக்கு 14A வந்து தீர்ப்பாயங்களை சொல்லுது. அப்போது 4A தான் நம்மளுக்கு அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. நம்மளுக்கு 14A எதை சொல்லுது அப்படின்னா தீர்ப்பாயங்கள். தீர்ப்பாயங்கள்னா ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயங்கள். இது வந்து ஆர்டிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா 323A to 323B. தீர்ப்பாயங்கள்லாம் நம்மளுக்கு விரைவாக வந்து நீதி வழங்குறதுக்காண்டி இந்த தீர்ப்பாயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 9A பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புல சொல்லியிருக்கோம். 9A வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை வந்து சொல்லியிருக்கோம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து நம்மளுக்கு தீர்மானம் கொண்டு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? ஜூன் 1, 1993 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இதோட ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 243 P2 243 ZC வரைக்கும் இருக்கும். இது எந்த ஷெட்யூலில் வரும்னா 12th ஷெட்யூலில் வரும். ஓகே? இது வந்து இது நகர்ப்புற உள்ளாட்சி. இது கிராமப்புற உள்ளாட்சி எதில் வரும் அப்படின்னா நம்மளுக்கு பார்ட் 9 வரும். இது வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு அதாவது இப்போ தான் நம்ம பார்த்தோம் பஞ்சாயத்து ராஜ், அதுதான் அது கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. இது எப்போ கொண்டு வந்தாங்க? 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 243 to 243O வரைக்கும் இருக்கும். சரியா? இப்போது அடுத்து பாருங்கள், பொறுத்துக. என்ன சொல்லியிருக்காங்க? பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் வந்து பொருத்தணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை வந்து எந்த விதியில் வரும் அப்படின்னா, நம்ம இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா, விதி வந்து ஆர்டிகிள் 14 வந்து அனைவரும் சமமா. அப்போது அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமன்ற மாதிரி வரும். அப்போ இது எந்த இதுக்குள்ளே வரும்? சமத்துவ உரிமைக்குள்ளே வரும். அப்போது ஆப்ஷன் இதுக்கு A 1 தான் A வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எது வரும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 19 வரும். ஏன்னா பேச்சு சுதந்திரம், நம்மளுக்கு கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் எந்த ஆர்டிக்கிள் வரும்னா ஆர்டிக்கிள் 19. அப்போ 4க்கு வந்து B. அடுத்து மத சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மதத்தை வேணுமோ அந்த மதத்தை பின்பற்றுறதுக்கும் அது தொடர்பாக வந்து சங்கங்கள் அமைக்கிறதுக்கு உரிமை வந்து எதில் வரும்னா ஆர்டிக்கிள் 25. அப்போது இதுக்கு C. அடுத்து அரசியலமைப்பு உரிமை, தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிக்கிள் 32. இது வந்து ஆப்ஷன் D. அப்போது இதுதான். அப்போது 1க்கு 1 கரெக்டாக இருக்குது. சுதந்திர உரிமைக்கு வந்து 4. அதே மாதிரி மத சுதந்திரத்துக்கு வந்து 2. அரசியலமைப்பு உரிமைக்கு வந்து விதி
32. ஓகே. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் எத்தனை பேர் கொண்ட குழு வந்து அவர்களை பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 6 பேர். அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நீக்கப்படும் வேளையில் எத்தனை பேர் கொண்ட குழு வந்து அவரை பரிந்துரை செய்யணுமா? 6 பேர் கொண்ட குழு வந்து பரிந்துரை செய்யணும். அடுத்து அகில இந்திய பணிகளின் தந்தை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகில இந்திய பணிகளின் தந்தை வந்து யார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சர்தார் பட்டேல், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபை வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இவர் அகில இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்பட வழிவகை செய்யும் அரசியலமைப்பு திருத்தம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் ஆளுநராக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டத்திட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆளுநர் ரெண்டு மாநிலத்துக்கும் என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதில் அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கலாம் அப்படி சொல்லி இந்த 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் எந்த சட்டத்திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 69வது சட்டத்திருத்தம் தான் வந்துட்டு டெல்லிக்கு, அது யூனியன் பிரதேசத்தில் அதுக்கான சிறப்பு, டெல்லி வந்து நம்மளுக்கு யூனியன் பிரதேசம், அது வந்து சிறப்பு அந்தஸ்தை வழங்குனது வந்து 69வது சட்டத்திட்டம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி வந்துட்டு தேசிய தலைநகர் பிரதேசம்னு மாற்றப்பட்டுச்சு. டெல்லி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தேசிய தலைநகர் அந்தஸ்து வந்து வழங்குச்சு. அதனால தான் நம்மளோட தலைநகர் கேபிட்டல். பிரதேசம், அதாவது நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பார்த்தோம் அப்படின்னா 1946 நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்கன்னா டிசம்பர் 11, 1946 வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தற்காலிக தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா இருப்பாங்க. சரியா, சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் ராம்சரண் வழக்கு. ஓகே, இந்த இதில் தான், இந்த ராம்சரண் வழக்கில் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளோட முக்கியத்துவத்தை வந்து நம்மளுக்கு இந்த ராம்சரண் வழக்கு மூலிமா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் மித்த வழக்குகள் பார்த்தோம் அப்படின்னா கேசவநாத் பாரதி வழக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கேசவநாத் பாரதி அப்படின்றவங்க ஒருத்தவங்களோட விளைநிலங்களை வந்து கேரள அரசு, இது வந்து கேரள அரசு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கையகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது தொடர்ந்து வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மேல்முறையீடு வந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு வந்திருப்பார். ஸோ அப்படி கொண்டு வரும்போது அங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கூறுகளை பற்றி நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாடாளுமன்றம் வந்து சட்டத்தை வந்து என்ன பண்ணலாம், திருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதோட கட்டமைப்பை வந்து என்ன பண்ணக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த வழக்கின் மூலியமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
கோலக்நாத் வழக்கு இது வந்து எதை தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது 1967 வந்துச்சு. சரியா? இந்த 1967 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது பஞ்சாப் கோலக்நாத் வழக்கு விசஸ் பஞ்சாப் மாநிலம். சரியா? இது வந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து குறைக்கவோ, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள், அது வந்து நாடாளுமன்றமோ இல்லது நீதிமன்றமோ வந்து என்ன பண்ணக்கூடாது, குறைக்கவோ பறிக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினாங்க. அடுத்து வந்துட்டு மினர்வா மில்ஸ் வந்து நம்மளுக்கு மினர்வா மில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980 போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா மினர்வா மில்ஸ் அப்படின்னு ஒரு மில் இருந்திருக்கும். இதை வந்து 1971 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேசியமயக்கப்பட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து அந்த மினர்வா மில் ஓனர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வழக்கு தொடர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த தான் மினர்வா மில் வழக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமை ஒழிக்கும் சட்டப்பிரிவு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஃபெமிலியர் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டிக்கிள் 17 தான் தீண்டாமை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கிள் 14 வந்து சட்டத்தின் முன் என்ன வரும், அனைவரும் சமம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிக்கிள் 15 வந்து எதை சொல்லுது நம்மளுக்கு, மதம், இனம், மொழி, சாதி அடிப்படையில் வந்து பாகுபாடை வந்து என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டுறதை வந்துட்டு தடை செய்கிறத பற்றி சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 16 வந்து என்ன சொல்கிறாங்க, பொது வேலை வாய்ப்புகளில் வந்து சம வாய்ப்பு அளிக்கிறது. பொது வேலை வாய்ப்புகளில் வந்து சம வாய்ப்பு அளிக்கிறது தான் வந்துட்டு ஆர்டிக்கிள் 16 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழுள்ள தரப்பு அடிப்படையாக கொண்டது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சியும், அதாவது ஜவஹர்லால் நேருவோட சோசியலிசம் கருத்து வந்து எதை நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1986 நடந்திருக்கும். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் 8th ஸ்டாண்டர்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. அடுத்து சமயாட்சி வந்து எந்த நாட்டிலேருந்து பெற்றோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் நாட்டிலேருந்து தான் எதை பெற்றிருப்போம் அப்படின்னா ஈரானோட அரசியலமைப்புலேருந்து சமய ஆட்சியை பெற்றிருப்போம். மதச்சார்பின்மை எதுலேருந்து பெற்றிருப்போம் அப்படின்னா இந்தியா தான் மதச்சார்பின்மை அதில் தான் இருக்கும். நேரடி மக்களாட்சி வந்துட்டு நம்மளுக்கு சுவிட்சர்லாந்து. அடுத்து பொது உடைமை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா சீனா. இதெல்லாம் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணியிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு என்ன வருது, ஏவா. அடுத்து 3, 4, 1, 2. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைந்த அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 38 கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் 1975 தான் 22வது மாநிலமாக நம்ம எதை கொண்டு வந்திருப்போம், சிக்கிமை வந்து கொண்டு வந்திருப்போம். சரியா? அப்போ அது எந்த அரசியலமைப்பு திருத்தம், 38 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1975. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1963 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அலுவல் மொழி சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1963 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம், இப்போ தான் பார்த்தோம், கேசவநாத் பாரதி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 1973 வந்து போட்டிருப்பாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த வழக்கு வந்து இவங்க வந்து கேரளா மாநிலத்தோட கேசவநாத் பாரதியோட விளைநிலங்களை வந்து அரசு வந்து கையப்படுத்தியிருப்பாங்க கேரள அரசு. ஸோ அது ரிலேட்டடாக அடிப்படை கூறுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தோட சட்டத்திட்டங்களை வந்து திருத்த தான் முடியுமே தவிர அதோட அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்கிறது தான் இந்த கே விஸ்வநாத் பாரதி வழக்கு. நெக்ஸ்ட் இந்த கிருஷ்ணசாமி விசஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு 1992 பார்த்தோம் அப்படின்னா இது எதை தொடர்பாக இருக்குது அப்படின்னா நீதிபதி முன்னாள் நீதிபதி வந்து பி ராமசாமி அப்படின்னு இருக்கவங்க ராமசுவாமி அவங்க வந்து எதிரான, அதாவது நீதிபதி, இவர் வந்து ஒரு நீதிபதி, இவரோட பதவி நீக்கம் பற்றின வழக்கு தான் வந்து கிருஷ்ணசாமி விசஸ் இந்திய ஒன்றியம் அப்படின்றது 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 1960 அதாவது நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கான நடைமுறை அம்சங்களை வந்து இந்த கிருஷ்ணசாமி விசஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இது வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து என்னது பெரும்பான்மையை பற்றி சொல்கிறது. அதாவது வந்துட்டு இப்போது ஒரு கட்சி மாநில கட்சி வந்து அதோட தேர்தலில் போட்டிக்கிட்டு அதன் பெரும்பான்மையை எப்போ நிரூபித்தா தான் அது கட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பெரும்பான்மை என்னன்னாலும் நம்ம சேனலில் இருக்குது. அப்போது இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தான் அதை வந்து தெளிவுபடுத்துனாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த எஸ்ஆர் பொம்மை அப்படின்றவங்க வந்து ஆட்சி அமைக்கும் போது அங்கே இருக்க ஆளுநர் வந்து பெரும்பான்மை இல்லைனால அந்த கட்சியை வந்து கலைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க பெரும்பான்மையை வந்து சட்டமன்றத்தில், அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் மட்டும் அவங்க நிரூபித்தா போதும், ஆளுநர் மாளிகையில் வந்து நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 3 முக்கிய கூறுகளை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசை வந்து தன்னிச்சையாக கலைக்கக்கூடாது. மாநில அரசை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தன்னிச்சையாக கலைக்கிற அதிகாரம் வந்து இல்லை. மாநில அரசை வந்து தன்னிச்சையாக கலைக்கிற அதிகாரம் இல்லை. அதே மாதிரி கூட்டாட்சி தத்துவத்தை வந்து வலியுறுத்துறது. இந்த வழக்கின் மூலமா இந்த இதெல்லாம் வலியுறுத்தினாங்க. கூட்டாட்சி வந்து வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி ஏன்னா இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கலை அப்படின்னா என்ன போட்டுருவாங்க, நம்மளுக்கு குடியரசு ஆட்சி, அதாவது அவசர நிலை, தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 356 படி என்ன போட்டுருவாங்க அப்படின்னா தேசிய அவசர நிலைக்கு போடுவாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து குல்தீப் நாயர் விசஸ் இந்திய ஒன்றியம். இதை பார்த்தோம் அப்படின்னா 2006 வந்திருக்கும். இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து 1951, அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடியிருப்பு விதி நீக்கம் மற்றும் திறந்த நிலை வாக்கெடுப்பு, குடியிருப்பு விதி நீக்கம் மற்றும் திறந்த நிலை வாக்கெடுப்பு. அதாவது என்ன அப்படின்னா இப்போ மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கவங்க வந்து அந்த மாநிலத்தில் இருக்கவங்களா மட்டும்தான் அந்த உறுப்பினராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த மாநிலத்தில் இருந்து இருக்கவங்கனாலும் வேற ஒரு மாநிலத்தை, இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து ராஜஸ்தானில் இருக்க சட்டமன்றத்தில் போய் அவங்க வந்து அங்கே மாநிலங்களும் உறுப்பினராக இருந்துக்கலாம். இல்லை வேற ஸ்டேட்டில் இருந்து டெல்லியிலேருந்து இருக்கிறவங்க இங்கே இருக்க மாநிலங்களவையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது எந்த வழக்கு அப்படின்னா குல்தீப் நாயர் விசஸ் இந்திய ஒன்றியம் வழக்கு. இதை முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களோட உறுப்பினர்கள் தகுதி மற்றும் தேர்தல் அடிப்படைகளை பற்றி என்ன சொன்னாங்க, வெளிப்படைத்தன்மையை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாரங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இருப்பது தான் வந்து பாராளுமன்ற அரசாங்க முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து
ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பா? ஆமாம், கம்பல்சரி வந்து இது எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். இது நெகிழும் மற்றும் நெகிழா தன்மையாக இருக்குமா? ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்துகிற. ஆமாம், இது 3மே கரெக்டு. அடுத்து பாருங்கள், 4வது என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறைக்கு எதிரானது பண்ணுவோம். இது தப்பு, ஏன்னா நம்ம கூட்டாட்சி தான் பண்ணியிருக்கோம், மத்திய மாநில அரசுகளோட கூட்டாட்சி முறையில் தான் இருக்கும். அப்போ இது வந்து என்னது தப்பு. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 2 மட்டும் 3 தான் சரின்னு வரும். சரியா? ஓகே, இதோட நம்மளுக்கு இன்றைக்கி இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் 9 o'clock வந்துட்டு Group 4 தமிழ் இலக்கணம் பிவைக்கு வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம் லைவில். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்கன்னா லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.